இப்போ நம்ம ஒரு வாழைப்பூ உசிலி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாழைப்பூவை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ள கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மோரில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா கருக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோரில் போட்டு வச்சுட்டோம். இப்போ இதுக்கு பருப்பு என்னலாம் அப்படின்னு நல்லா இந்த குட்டி கப்பு சின்ன கப்பு தான். இந்த கப்பில் நல்லா 1.5 கப்பு துவரம் பருப்பு, ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு பயத்தம்பருப்பு, 3 பருப்புமே நான் அன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். எந்த பருப்புனாலும் வெறும் கடலைப்பருப்பில் செய்யலாம், வெறும் துவரம் பருப்பில் செய்யலாம். பயத்தம்பருப்பு எதோட ஆட் பண்ணிக்கலாம், அது தனியாக பண்ண முடியாது. பயத்தம்பருப்பு எதோடையா ஒன்றா துவரம் பருப்பு பயத்தம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு அப்படின்னு செய்யலாம், இல்லை பயத்தம்பருப்பு இல்லாமையும் செய்யலாம். நான் இன்றைக்கி 3 பருப்புமே போட்டிருக்கேன். அதாவது 1.5 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு பயத்தம்பருப்பு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிட்டு இதுக்கு தேவையான நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 6 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நல்லா வாழைப்பூ பெரிய வாழைப்பூவாக இருந்தது, நிறைய இருந்தது. ஸோ அதனால் ஒரு 6 மிளகா வத்தல், பெருங்காயத்தூள். நம்ம இந்த காயை வதக்கி அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வேக வைக்கும்போது பார்க்கலாம். இது அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப கூசாகவும் இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லை. இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து திருப்பி நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டிப்போம். நல்லா உதிரியாக அப்போ தான் வரும். நல்லா விப்பர் மோடில் போட்டு ஒரு ஓட்டு விட்டுக்கணும். முதல்ல இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு ஈடு அரைச்சிருக்கேன், இன்னும் ஒரு ஈடு இருக்குது. அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டையும் கலந்துட்டு நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ நம்ம வாழைப்பூவை வேக போடலாம். எண்ணெய் விட்டுட்டேன், எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு தாளிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள், இதை வடிய வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போடுறோம், ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பருப்புக்கு உப்பு போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேகட்டும். வாழைப்பூ நல்லா வெந்தப்புறம் நம்ம அந்த பருப்பை உசிலிச்சு போட்டுருவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் எடுத்துட்டுருக்கேன். இது ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே பாருங்கள். அவ்வளோதான், நல்லா பூவாக மலர்ந்துட்டு பாருங்கள். அந்த கட்டிலாம் உடஞ்சி நல்லா பூ. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு ஈடு இருக்குது, அதையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம், உதிர்த்து எடுத்துடலாம். இப்போ காயெலாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பை போட்டு வதக்கி எடுத்துடலாம். அதனால் திறந்து வச்சுட்டேன். நான் இவ்வளோ நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன், இப்போ திறந்து வச்சுருக்கேன்.
ஸோ அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வற்றட்டும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பும் காம்பினேஷன் வந்து பீன்ஸு பருப்பு உசிலியும் இருக்குது. அது கிட்டத்தட்ட 1K வியூஸ் போயிருக்கு. அதில் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி ஊற வச்சு என்ன அரைக்கணும் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன், டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அதை கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஆனால் வெறும் கடலப்பருப்பு வச்சு செஞ்சுருப்பேன். இதில் 3 பருப்பும் போட்டிருப்பேன், அதில் வெறும் கடலப்பருப்பு மாத்திரம் வச்சு செஞ்சுருப்பேன். போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள், அந்த ரெசிபியும் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். கொஞ்சம் அடுப்பை ஹையில் வைக்கிறேன் நான். கொஞ்சம் இந்த தண்ணி வற்றின அப்புறம் நம்ம அந்த துருவின பருப்பு போட்டுடலாம். தண்ணிலாம் வச்சிருக்கு. நம்ம இப்போ இந்த பருப்பை சேர்த்துடலாம். நல்லா கலரி விட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது, இதையும் சேர்த்துடுவோம். அவ்வளோதான். ஸோ நல்லா பருப்பு உசிலி ரெடி. வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி. இதே இந்த வாழைப்பூவில் கூட்டுலாம் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான். அதுவும் உங்களுக்கு லிங்க் தருக்கிறேன். இதே உசிலியை நீங்கள் கோஸ் வச்சு செய்யலாம். ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா உப்பை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா மூடி வேக வச்சுட்டு கோஸை கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து பருப்பு ஊற வச்சு அரைச்சி வேக வச்சு உதிர்த்து சேர்த்திங்கன்னா கோஸ் உசிலி கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு பீன்ஸு, கொத்தவரங்காய் கோஸில் செய்யலாம், அவரைக்காயில் செய்யலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் மேலாப்பில் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா கொஞ்சமாக நெய்யோ சேருங்க, சூப்பராக இருக்கும். என்கிட்ட இப்போ தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறேன். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் விட்டால் போதும், வாசனைக்கு. ஹெல்த்தியான வாழைப்பூ உசிலி ரெடி. இதுலேயே வடை செய்யலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் போடுறேன் ரெசிபி. நல்லா கலந்து கட்டாச்சு, அவ்வளோதான். வாழைப்பூ உசிலி ரெடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து வெந்தய குழம்பு, அது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. வந்து நம்ம பாவைக்காய் போட்டு வெந்தய குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் போட்டு வெந்தய குழம்புன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வெந்தய குழம்பு ரெசிபி இருக்குது. அதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்கை கொடுக்குறேன். இல்லைன்னு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். லன்ச்சு மெனுன்னு போட்டிங்கன்னா நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுடுவோம். ஸோ நான் ஏற்கனவே வந்து வெந்தய குழம்புக்கு வந்து தாளிச்சிட்டு இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் வத்தல் போட்டிருக்கேன். சேர்த்து கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் எல்லாம் தாளிச்சிட்டு, பெருங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டு, புளி தண்ணி விட்டு மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அந்த வெல்லம் சேர்க்குறேன். எப்போவுமே நான் வந்து காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த மாதிரி வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்ப்பேன். ஒரு பவுடர் ரெடி பண்ணுவேன், அதையும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா புளி வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துவரம்பருப்பு, இந்த மாதிரி
கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோதான். எல்லாம் நல்லா பச்சரிசி கொஞ்சம் எல்லாம் நல்லா வறுத்து மிளகா வத்தல். நான் அது உங்களுக்கு அந்த ரெசிபியோட லிங்க்கு கொடுக்குறேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வாழைப்பூ பருப்பு உசிலையும் வெந்தய குழம்பும் தான் சிம்பிளான மெனு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிலாம் உங்களுக்கு வரும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நிறைய லஞ்ச் ரெசிபிலாம் இன்னும் வரும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், வெந்தய குழம்பு ரெடி. இது ஒரு 2 கொதி வந்துடுச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி மெனு வந்து வெந்தய குழம்பு, சுண்டைக்காய் வத்தல் போட்ட வெந்தய குழம்பு, வாழைப்பூ பருப்பு உசிலி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.